ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அப்கமிங் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாமா? சுரேஷ் வந்துக்கிட்டு மதிக்கிட்ட நான் உன்னை அடித்தது தப்பு தான் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. அதுக்கு மதி வந்துட்டு என்ன திடீர்னு இதை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்க, அதுக்கு சுரேஷ் வந்துட்டு இல்லை, மாமா வந்துட்டு அக்காவை அடித்ததை நினச்சா எனக்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னோடய அக்காங்கிறதுக்காக நான் வந்துட்டு ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா? அப்படி பார்த்தா நீயும் ஒரு பொண்ணு தானே, நானும் உன்னை அடித்து தப்பு தானே சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் வந்துக்கிட்டு மதிக்கிட்ட, என்னாச்சு, வேலை ரொம்பவே சின்சியராக பார்த்துட்டு இருந்தியே, இப்போ கொஞ்ச நாள் அதை பற்றி எந்த ஒரு பேச்சும் இல்லாத மாதிரி இருக்குது, வேலை கிடச்சதா இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு மதி வந்துக்கிட்டு நானும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், வேலை கிடைக்கணும், இன்னும் கிடைக்க மாட்டேங்கி, ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சுரேஷ் வந்துக்கிட்டு என்ன மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க மறுபடியும் அப்படின்னு கேட்க, அதுக்கு மதி வந்துக்கிட்டு எனக்கு பிடிச்ச வேலை தான், அதே தான் அப்படின்னு சொல்ல, 2 பேருமே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க, அப்புறம் வந்துட்டு மதி வந்துக்கிட்டு என்னோடய வேலை வந்துட்டு எப்படி போச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, தெரியுமே, கரஸ்பாண்ட் தானே உன் வேலையை வந்துட்டு இது பண்ணார், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே, இப்போ எதுக்கு புதுசாக கேட்குற அப்படின்னு சொல்ல, அதுக்கு மதி வந்துட்டு அப்படிலாம் இல்லை, என் வேலை ஒன்றும் சும்மாலாம் போகல, ஒரு ஆளாக தான் என் வேலையை வந்து கெடுத்துட்டாரு, அது யாருன்னு சொன்னால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்கன்ட்டு மதி சொல்ல, என்ன சொல்கிற, யார் உன் வேலையை என்ன பண்ணா, உன்னோட வேலையை பண்ணி அவங்களுக்கு என்ன யூஸ் இருக்க போகுது, உண்மையை சொல்லு என்னாச்சு அப்படின்னு கேட்க, மதி வந்துக்கிட்டு உங்கள் மாமா இருக்காங்க இல்லையா, உங்கள் மாமா தங்கராஜ் தான், அவர் தான் என் வேலையை வந்துட்டு கெடுத்துட்டாரு, கரஸ்பாண்ட்டை சொல்லி என் வேலையே போக வச்சிட்டாரு, நான் சின்ன வயசுலேருந்து என்னோடய ட்ரீமு ப்ரொஃபஸர் வேலைங்கிறது வந்துட்டு என்னோடய கனவு, அந்த வேலையே இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாரு, இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களோட மாமா தங்கராஜ் தான், இது தெரியாமல் நீங்கள் எல்லாருமே அவர்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க தெரியுமான்னு கேட்க, அது அதுக்கு சுரேஷ் வந்துக்கிட்டு என்ன சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா, நம்பவே முடியல, மாமா வந்துட்டு ரொம்ப நல்லவர், அவர் என் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பார், நான் வந்துட்டு லைஃப்பில் கஷ்டப்படும் போதெல்லாம் அவர் தான் எனக்கு அந்தளவுக்கு ஐடியா கொடுத்துருக்காரு, இந்த வீட்டில் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதெல்லாம் அவர் தான் வந்து முன்னாடி வந்து நிற்பார், நீ என்னென்னா அவரை குறை சொல்கிற அப்படின்னு சுரேஷ் கேட்க, அதுக்கு மாதிரி வந்துட்டு என்னங்க பேசுகிறீங்க, உங்கள் மாமா உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் முன்னாடி வந்து நின்றுட்டா அவர் ரொம்ப நல்லவர் ஆயிடலாமா, என்னோடய வேலை போனதுக்கே காரணம் அவர் தான், அது மட்டும் இல்லை, இப்போ உங்களோட அக்கா வந்துட்டு உங்கள் மாமா கிட்ட சண்டை போட்டுட்டு அடி வாங்கிட்டு இங்கே வந்து இருக்காங்களே, அது யாரால் தெரியுமா, அது என்ன பிரச்சனைன்னு தெரியுமா, இந்த பிரச்சனை தான் ரேவதி அக்காவுக்கு என்னோடய வேலை போனதுக்கு காரணம் தான் புருஷன்தான்ட்டு தெரிஞ்சுட்டு, அந்த உண்மையை ரேவதி வந்துக்கிட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அதனால் நான் வந்து உணர்ச்சி வசப்பட்டு அங்கே போய் சண்டை போட்டேன், தங்கராஜ் மாமன்கிட்ட உன்னோட மாமா கிட்ட சண்டை போட்டதுனால தான் இப்போ இந்த அளவுக்கு பிரச்சனை முத்தி போயிருக்கு, மதிக்கு எப்படி அந்த விஷயம் போச்சு, இப்போ வேலை போனதுக்கு காரணம் நான் தான் அவளுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு, தங்கராஜ் மாமா வந்துட்டு ரேவதியை கை நீட்டி அடித்ததுனால தான் இந்த அளவுக்கு பிரச்சனை வந்துச்சு, இது கூட தெரியாமல் இருக்கீங்கன்னு மதி சொல்ல, அதுக்கு சுரேஷ் வந்துக்கிட்டு என்ன சொல்கிற, அப்போ இதை முதலையே சொல்லியிருக்கலாம்ல, அப்போவே வச்சு வீட்டில் எந்த அளவுக்கு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு நீ பார்த்துட்டு தானே இருக்க, அம்மா மனசில் சுத்தமாக நிம்மதி இல்லை, அப்பா ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, இந்த நேரம் பார்த்து அக்காவுக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு அந்த அளவுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க, இந்த நேரம் நீ இந்த விஷயத்த மறைச்சிட்டு இருக்கலாமா, நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எல்லாரும் முன்னாடியும் நான் மாமாவை சட்டை பிடிச்சி கேட்டுருப்பேன், உன் வேலை போகிறதுக்கு அவருக்கு என்ன வந்துச்சு, என் பொண்டாட்டி வேலைக்கு போகிறத பற்றி நானே கவலைப்படல, அவருக்கு என்ன வந்துச்சு, இனி அவர்கிட்ட பேசவே கூடாது, இவர் இந்த மாதிரி இருப்பாருன்னு நினச்சது கூட பார்க்கல, அக்காவை கை நீட்டி அடித்ததுனாலே எனக்கு அவர் மேலே இருந்த மரியாதையே போயிடுச்சு, அந்தளவு கோவம் வருது, ஆனாலும் அம்மாக்காகத்தான் நான் பொறுமையாக இருந்தேன், ஆனால் இப்போ உன்னோட வேலை போனதுக்கும் அவர் தான் காரணங்கிறது இப்போ தெரிய வந்ததுலேருந்து அவர் மூஞ்சில் முழிக்கவே எனக்கு பிடிக்கல,
ஆனாலும் நான் இதை சும்மா விட மாட்டேன். அவர்கிட்ட கேட்பேன். மதியோட வேலை போனதுக்கு காரணம் நீங்கள் தானா? அவள் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணா கேட்பேன்னு சுரேஷ் சொல்ல, அதுக்கு மதி வந்துக்கிட்டு, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எப்போவுமே தங்கராஜ் அண்ணனுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பீங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு, அப்போ அங்கே போயிட்டு, அவள் ஒரு பொண்ணு தானே, அவள் எதுக்கு வேலைக்கு போகணும்? அவள் வீட்டில் இருக்கட்டு, அவள் கிச்சனுக்குள்ளே முடங்கி கிடக்கட்டு, அவள் எதுக்கு வேலைக்கு போய்க்கிட்டு, அவள் வேலைக்கு போகிறதுனால தான் உன்னை வந்து மதிக்கவே மாட்டிக்கா அப்படின்னு அவர் ஏற்றி விடுவார். நீங்கள் அதை நம்பிக்கிட்டு என்கிட்ட வந்து கத்துவீங்க. இதே தான் நடக்கும். விடுங்க, உங்ககிட்ட நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனாலும் என் மனசு கேட்கல. ரேவதி அக்கா, உங்கள் அக்கா இந்த நிலைமையில் இருக்கிறது, அதுக்கான காரணம் வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஆனாலும் எனக்கு வந்துட்டு மறைக்கிறது பிடிக்கல. உங்ககிட்டயாவது உண்மையை சொல்லணும். தங்கராஜ் அண்ணாவை பற்றி இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியாட்டி கூட உங்களுக்கு ஒருத்தருக்காவது தெரியணுங்கிறக்காக தான் நான் சொன்னேன். மற்றபடி நீங்கள் அங்கே போய் சண்டை போடணுண்டுங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு நம்ம மதி சொல்ல, அப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் வந்துக்கிட்டு, என்ன நீ இந்த அளவுக்கு சீப்பாக நினச்சிட்டியா? என்னத்தான் உன் மேலே கோவமாக இருந்தாலும் நான் ஒன்றும் அந்தளவுக்கு கல் மனசுக்காரன்லாம் கிடையாது. நீ சில தப்பு பண்ணுற, நான் இல்லைன்னு சொல்லலை. என்னை மதிக்க மாட்டேங்கிற, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற, அதெல்லாம் ஓகே தான். அதுக்காக நீ வந்து என் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடாது சரியா? உனக்கு ஒன்றுனா நான் தான் முன்னாடி வந்து நிற்பேன். கண்டிப்பாக இந்த வேலை போனது காரணம் தங்கராஜ் அண்ணன்னு கன்ஃபார்மாக இன்னுமே எனக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் நான் வந்து அதுக்கான ஸ்டெப்பை வந்துட்டு எடுக்க முடியும். நீ நீ உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ பொய்லாம் சொல்ல மாட்டேன். ஆனாலும் எனக்கு வந்து இது கன்ஃபார்மாக தெரியணும் இல்லையா? இதுக்கு கண்டிப்பாக நான் ஒரு முடிவு கட்டுறேன். தங்கராஜ் அண்ணனுக்கு நான் திருப்பி பதிலடி கொடுப்பேன். நீ ஒன்றும் கவலைப்படாது. அது மட்டும் இல்லை, உன்னோட போன வேலையே நான் உனக்கு கண்டிப்பாக திருப்பி வாங்கி கொடுப்பேன்னு சொல்ல, அதுக்கு மாதிரி வந்துக்கிட்டு, அந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. கண்டிப்பாக எனக்கே தெரியும். அந்த வேலை இல்லாட்டினாலும் வேறு வேலை, இதை விட நல்ல வேலை என்னால் எடுக்க முடியும். என்கிட்ட திறமை இருக்குது, நான் படிச்சிருக்கேன். என்னால் கண்டிப்பாக முடியும். 3 மாதத்துக்குள்ளே அவர் யார் வந்து என் வேலை போனது காரணமாக இருந்தாரோ அவரே வாய் திறந்து பார்க்குற மாதிரி நான் கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவேன். நல்ல வேலையை வாங்கியும் காமிப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, சுரேஷ் பார்த்தீங்கன்னா, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நீ வந்துட்டு நல்ல வேலையை வாங்குவ. இருந்தாலும் இதை வந்துட்டு நீ யார்கிட்டையுமே சொல்லாத. ஏற்கனவே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கும் பிரச்சனை இருக்குது, வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை. அக்காவை நினச்சி எனக்கே கவலையாக இருக்குது. வீட்டில் எல்லாரும் தங்கராஜ் அம்மாவை அந்த அளவுக்கு நம்பிட்டு இருக்காங்க. முக்கியமாக அம்மா, அவர் ரொம்ப நல்லவர்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது யாருக்காவோ தெரிஞ்சால் ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுவாங்க. நீ என்கிட்ட சொன்னது மட்டுமே இருக்கட்டும். நானே இந்த பிரச்சனையை பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக உனக்கு ஒரு முடிவு நான் சொல்லுவேன். நீ வந்துட்டு இதை யார்கிட்டையும் சொல்லாத சரியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு மதி வந்துக்கிட்டு, எனக்குலாம் அந்த எண்ணம் இல்லைங்க. அப்படி சொல்கிறதா இருந்தால் நான் அப்போவே சொல்லியிருப்பேன் இல்லையா? அப்போ ஏன் நான் இன்னும் சொல்லலை? உங்ககிட்ட சொன்னதே சரி. அவரை பற்றி உங்கள் ஒருத்தருக்காவது தெரியட்டும்னு தான் நான் சொன்னேன். மற்றபடி என் மனசில் எந்த எண்ணமும் இல்லை. நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்கன்னு மதி சொல்ல, அப்புறம் சுரேஷ் வந்துட்டு, நீ பயப்படாமல் வேலை தேடு, கண்டிப்பாக உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க.